Assalamualaikum friends, welcome to Njfcreation. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான சூப். இது ஒரு நோய்க்கு இல்ல பல நோய்க்கு நிவாரணம் தரக்கூடியது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் சூப்புக்கு இந்த மாதிரி நெஞ்செலும்புகளை எடுத்து வச்சிருக்கேன். நீ கட் பண்ணி கூட சேர்க்கலாம். நான் இன்னைக்கு முழுசா அப்படி தான் சேர்க்க போறேன். இந்த சூப்பு பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடு உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது கால் வலி மூட்டு வலி எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உடல் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு, நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. சூப் வச்சு சாப்பிட்டா நெஞ்சு சளிலாம் அறவே இருக்காது. இப்போ டெலிவரி ஆனவங்களுக்கு கொடுப்பாங்க. அது குழந்தை பிறந்திருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இந்த சூப் வச்சு கொடுப்பாங்க. மஞ்சக்காமலை இருக்கிறவங்க மஞ்சத்தூள் சேர்க்காம சூப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் ஹீட் ஆன உடனே அதில் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். மூணு கிராம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை கூடவே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை கூடவே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒன்று இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, மிளகுத்தூள் காரம் மட்டும்தான். உங்களுக்கு பச்சை மிளகாய் இன்னொன்று வேணும் அப்படின்னா இன்னொன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மிளகாவே போதும், அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது மிளகுத்தூள் தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெஞ்செலும்புகளை சேர்த்துடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் வரையும் விட்டுக்கலாம். ஏன்னா அதில் போன்ஸ்லாம் நல்லா வேகணும், அதனால் ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போது இந்த விசில் வந்துருச்சு, வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. போன்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஹெல்த்தியான சூப். இது வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.